சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆளுக்கு 2 கிளாஸை குடிச்சிட்டு தான் சந்தைக்கு வந்து போயிருந்தோம். நேற்று சந்தைக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட் ஷாப்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தா. அங்கே போயிட்டு நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி வாத்து பாருங்களேன், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அது போக இந்த கோழி குஞ்சு சொல்லவே வேணாம், ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எங்கே தான் போகுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்கிட்ட ஒன்றே ஒன்றாவது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. நான் சொன்னேன், நம்ம வீட்டில் ஷேடோ இருக்குது, இதை கொண்டு போகணுன்னா அடுத்த நிமிஷமே இது உயிர் பறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா ஆசையை. சந்தைக்குன்னு போனால் நேரம் போகிறதே தெரியாது. வீட்டுக்கு ஒரு 12 மணிக்கு தான் வந்தோம். அப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து அமலா வந்திருக்கனால சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் தனியாக லஞ்ச் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு, மீன் வறுவல் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு பண்ணேன். ஏன்னா ஒரே ஒரு மீன் வெரைட்டி மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். மற்றது எதுவும் சாப்பிட பிடிக்காது, சாப்பிட்டதும் இல்லை அப்படிங்கிறனால அன்றைக்கி சிம்பிளாக தாளிச்ச சாதம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆம்லேட் தான் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன்.